திருச்சிற்றம்பலம். அரணம பார்வதிபதையே அரகர மகாதேவா. திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறே அப்படின்னு பாடுகின்றார். அந்த பாடலில் பாவத்தையும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களையும் அகற்றுவதற்கு அழுகை தேவை என்கின்றார். உண்மையாக நாம் இறைவனை அடைய வேண்டும் என்று மனம் கசிந்து அழுவோமே, ஆனால் நிச்சயமாக இறைவன் கன்றின் குரலை கேட்டு கதரும் பசுவைப் போல ஓடி வருவார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவிகளை ஈடேற்ற எப்பொழுதும் அவன் காத்து கொண்டிருக்கின்றான். பூனைக்குட்டி கத்தியவுடன் எப்படி தாய்ப்பூனை எங்கிருந்தாலும் வந்து தன் குட்டியை கவிக்கென்று செல்லுகின்றதோ அவ்வாறு இறைவன் தன் அளவற்ற கருணையால் ஓடி வந்து காப்பாற்றுவான். குழந்தையின் கையை பிடித்து கொண்டு கரடுமுரடான பாதையில் ஒரு தகப்பன் நடத்தி அழைத்து கொண்டுவது போல இறைவன் நடத்தி கொண்டு செல்வான். இப்போ நம்ம குரங்கு மாதிரி சுவாமியை பிடிச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சுவாமி பூனை குட்டியை கவுற மாதிரி கவிட்டு போகிற மாதிரி நம்மளை எடுத்து செல்வார் அப்படிங்கிறதுக்கு நாம் கூட குரங்கு மாதிரி பிடிச்சோம்னா நாம் கூட விட்டுருவோம். ஆனால் இறைவன் நம்மளை பிடித்து கொண்டால் நம்மளை விடமாட்டார். அதனால் அந்த பூனை மாதிரி சுவாமி நம்ம கவ்விக்கிட்டு போகிறதுக்காக நாம் அதற்குரிய பணியை நாம் செய்ய வேண்டும். உண்மையான அழுகைக்கு எல்லா சமயங்களிலும் அவர்கள் வணங்குகின்ற இறைவன் ஓடோடி வந்து அவர்களது துயரத்தை போக்கியிருக்கின்றான் என்பது அந்தந்த சமய அருளாளர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கூறியிருக்கின்றார்கள். பிறவாயாக்கை பெரியோனாகிய சிவபெருமானை இரவும் பகலும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழுது அடியடைந்த அன்பர் பலராவர். அவர்களுள் பொய்கையிடத்து அழுத புண்ணியர் திருஞான சம்பந்தர் இவ்வுலகில் அவதாரம் செய்யாமல் போனால் சைவமில்லை, சைவத்தோடு பின்னிப்பிணைந்த செந்தமிழும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.